எல்லாருக்கும் வணக்கம். கேளுங்கம்மா. நீங்கள் எனக்கு வந்து ஒரு 3 வழி இருக்குது கடவுளை அடையிறதுக்கு அப்படின்னு நீங்கள் சொல்லியிருக்கீங்க. அந்த 3 வழியில் வந்து துவைதம், அத்வைதம், விசிஷ்டாத்வைதம்னு ஒரு 3 வழி சொல்லியிருக்கீங்க. அது வந்து நம்ம வியூவர்ஸ்க்கும் கொஞ்சம் எடுத்துக்காட்டாக ஏதாவது சொன்னால் கொஞ்சம் புரிஞ்சுப்பாங்க. எடுத்துக்காட்டுன்றதோட விளக்கம், எது வழியாக போனால் எதை அடைய முடியும் அப்படின்னு. கடவுள் அடையிறதுக்கு 3 வழி நிச்சயமாக உண்டு. ஏன் காரணம்னா, நம்ம பெரியவங்க ஏன் இந்த 3 வழியாக கொடுத்துருக்காங்கன்னா, எடுத்த எடுப்புலேயே நீங்கள் ஒரு ப்ராக்டிஸ் இல்லாமல் எதையுமே பண்ண முடியாது. எடுத்த எடுப்பில் நான் லாரி ஓட்ட கற்றுக்கிறேன்னா முடியுமா? கார் ஓட்ட கற்றுக்கிறேன்னா முடியுமா? கொஞ்சம் கொஞ்சமாக ஒருத்தர் உட்காந்து கற்றுக் கொடுத்து அந்த காரை எப்படி டிரைவ் பண்ணுறதுன்னு அவர் பண்ணி, அதுக்கப்புறம் அந்த காரோட ஒன்றி அதை எப்படி சாலையில் ஓட்டுறதுன்னு ப்ராக்டிஸ் பண்ணால் தான் நீங்கள் மிக சிறந்த வாகன ஓட்டுநராக, டிரைவராக ஆக முடியும். ஸோ இவ்வளோ இந்த சாதாரண கார் ஓட்டுறதுக்கு இவ்வளோ இருக்குது. ஒவ்வொரு விஷயங்களும் ப்ராக்டிஸ்ன்னு ஒன்று இருக்குது. அப்போ கடவுளை அடையிறது ப்ராக்டிஸ் இல்லாமல் பண்ணவே முடியாது. அவனை அடையிறதுக்கும் ப்ராக்டிஸ். இன்றைக்கி நிறைய பேர் பார்த்தீங்கன்னா, நான் தவம் பண்ண போகிறேன் அப்படி போகிறவன் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா, நிறைய நீங்கள் புக்கிலலாம் படிச்சிருக்கலாம். நிறைய பேர் போயிடுவாங்க, போயிட்டு பைத்தியம் ஆகிடுவாங்க. ஏன்னா அவங்கள பைத்திய நிலைக்கு கொண்டு போய் சேர்த்துரும், விரக்தி நிலைக்கு கொண்டு போய் சேர்த்துரும். ஸோ இந்த இதெல்லாம் ஏற்படக்கூடாதுன்னு தான் பெரியவங்க அதுக்கு முன்னாடி அடைஞ்சாங்க பார்த்தியா கடவுளை, அவங்க வந்து அழகான வழிகளை நமக்கு வகுத்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் நல்லா சொன்னீங்க. ஃபஸ்ட்டு விசிஷ்டாத்வைதம், அடுத்தது துவைதம், அடுத்தது தான் மூணாவதாக தான் அத்வைதம். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் எங்கே என்ட்ரா வரீங்க? விசிஷ்டாத்வைதத்தில். விசிஷ்டாத்வைதம்னா என்ன? குரு பக்தி, குரு சிஷ்ய உறவு, இதுதான் விசிஷ்டாத்வைதம். ஸோ குருவுக்கும் சிஷ்யனுக்கும் உள்ள நிலை. குரு வந்து அத்வைதத்துக்கு போய் அதை இறைவனை அடைஞ்சிருப்பார். அப்படிப்பட்ட ஒருத்தரை நாம் தேடி போய் அவர்கிட்ட சரணடைகிறதுனால அவர் நமக்கு அந்த பாதையை காட்டுவார். நல்லா தெரிஞ்சுக்கோ. இன்றைக்கி நிறைய பேர் நான் கடவுளை அடைகிறதுக்கு பாதையை காட்டுறேன், நிறைய பயிற்சி கொடுக்குறேன்னுலாம் சொல்கிறாங்க. கண்டிப்பாக முடியாது. எந்த ஒரு குருனாலையும் சிஷ்யனுக்கு உணர வைக்க முடியாது. ஆனால் உணரக்கூடிய பாதையை காட்ட முடியும். சிஷ்யன்தான் கஷ்டப்பட்டு அந்த பாதையை அடைஞ்சாகணும். இப்போது சாப்பாடு வந்து, எப்பா நீ என் பையனாக இருக்க, நான் சாப்பிட்டா உன் பசி அடங்கிடும் சொன்னால் முடியுமா? நீ சாப்பிட்ணும்ல, அப்போ தானே அந்த பசி அடங்கும். அதுபோல் குருவானவன் சிஷ்யனுக்கு பாதையை காட்டுபவன். ஆனால் சில பேர், இப்போ ராமகிருஷ்ண பரமஹம்சர் எடுத்திங்கன்னா, விவேகானந்தருக்கு வந்து தன் மூலமாக அந்த சமாதி நிலைக்கு கொண்டு போனார் அவரை. ஆனாலும் அது ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட், அவரால் நிரந்தரமாக அவர் கொண்டு போக முடியாது. அவருடைய ஆன்மா அதற்கு ஒத்து போக வேண்டும். ஸோ இந்த விசிஷ்டாத்வைதம்ன்ற முதல் பாதையை நமக்கு வகுத்து கொடுத்தாங்க. குரு கிட்ட போ, தேடிப்போ, அவரை சரணடை, அவர் உனக்கு சொல்லி கொடுப்பாரு பாதையை அப்படின்னும் பொழுது நாள் பட இவன் அப்படியே துவைத மார்க்கத்துக்குள்ளே போவான். கடவுள் அடையிற 2வது வழிக்கு போவான். முதல் வழியிலேருந்து 2வது வழி. இந்த 2வது வழி துவைதம், பக்தி மார்க்கம்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த கோயிலுக்கு போகிறோம், சாமி இருக்கார், கடவுள் இருக்கார், பூ வாங்கி போகிறோம், அர்ச்சகர்கிட்ட ஏதோ சொல்கிறோம், ஏதோ ஒன்று சம்திங், அவர்கிட்ட போய் இந்த கோயிலில் பக்தியோட சாமி கும்பிட்டு ஆஹா இறைவா அப்படின்றோம். இங்கே துவைதத்தில், துவைதம்னா 2 தன்மைன்னு அர்த்தம். சமஸ்கிருதத்தில் துவைதம்னா 2 தன்மை. 2 தன்மைனா கடவுள் ஒருவன், நான் ஒருவன், பக்தன் ஒருவன், கடவுள் ஒருவன். இந்த 2 தன்மையோட நீ போகும் பொழுது உனக்கு ஒரு அசாத்தியமான நம்பிக்கை வந்துடும். குரு கிட்ட வரும்போதே நம்பிக்கை வந்துருச்சு. அவர்கிட்ட போகும்போது கடவுள்னு ஒருத்தன் இருக்கான், என்னை படைச்சதவன் தான், இந்த பிரபஞ்சத்தை படைச்சதவன் தான், இந்த அழகான உலகத்தை படைச்சது, 72,000 நாடி நரம்புகள் என் உடம்புல ஓடுது, என்னுடைய முடியிலிருந்து என்னோட கண்ணில் இருந்து ஒவ்வொன்றையும் கடவுள் படைச்சான்னு, அவன் படைச்ச ஒவ்வொரு விஷயத்திலையும் அவனை பார்க்குற பக்குவத்தை நமக்கு அந்த துவைதம் கொண்டு வரும், பக்தி மார்க்கம் கொண்டு வரும். ஸோ கடவுள் ஒருவன், நான் ஒருவன், அப்பா நீ தான்ப்பா எல்லாம் அப்படின்னு சொல்லி அவன்கிட்டயே அவன் தன்னை மெய் மறந்து சரணடைந்து விடுவான். எல்லாத்தையும் அவன் பார்த்துக்குவான் அப்படின்ற மாதிரி இது துவைதம். இந்த துவைதம் இந்த பக்குவத்தை கொண்டு வரும். ஸோ விசிஷ்டாத்வைதம் உனக்கு துவைதத்துக்கிட்ட வழியை காட்டிடுச்சு. இந்த துவைதம் இந்த ஒரு நம்பிக்கை சரணடைதல்ன்ற பக்குவத்தை கொண்டு வந்துடுச்சு. 3வதா நல்ல கவனி, இதுதான் மிகப்பெரியது, முக்கியமானதோட மிகப்பெரியது. ரொம்ப தூரம் டிராவல் பண்ணணும். ஆனால் விசிஷ்டாத்வைதம் ஒரு நல்ல ஒரு பார்க்கில் போகிற மாதிரி, துவைதம் ஒரு நல்ல சோலைக்குள்ள தண்ணீர் வீழ்ச்சி, செடி கொடி பூக்கள் இந்த மாதிரியான ஒரு பாதையில் பயணம் பண்ணுறது ரம்மியமாக இருக்கும். ஆனால் நான் சொல்கிற இந்த 3வது பாதை கொடுமையானது.
நீ தனிச்சு விடப்பட்டுருவ. உன்னை ஒரு பெரிய காட்டுக்குள்ள கொண்டு போய் தனியா போடா அப்படின்னு விட்டா கண்ணை கட்டின மாதிரி இருக்கும், திசைகளே தெரியாது, தேடி அலைவ. அப்படிப்பட்ட காட்டுக்குள்ள உன்னை கொண்டு போய் விட்டா எப்படி இருக்கும்? பயமா இருக்கும். பயம், விரக்தி, கொஞ்ச நாள்ல நாமளே ஒரு மாதிரி பித்து பிடிச்சிடும். ஸோ அப்படிப்பட்ட நிலைக்கு கொண்டு போய் தள்ளுவது தான் அத்வைதம். அத்வைதம் என்றால் ஒன்று, ஒரே தன்மை, கடவுள் மட்டும்தான், நான்லாம் கிடையாது, அவன் தான் எல்லாம் அப்படின்ற நிலைக்கு நீ பக்தி மார்க்கத்திலேருந்து போவ. ஸோ இதில் ஸ்ட்ரெயிட்டாக அத்வைதத்துக்கு போனால் என்ன நிலைமை ஆகும்னு அப்புறம் சொல்கிறேன். இப்போ இதுக்கு வந்துட்டு அத்வைதம், அந்த அத்வைதத்துக்குள்ளே போகும்போது சரணடைதல்ன்ற பக்குவம் வந்துடுறதுனால கடவுள் தான் எல்லாம், நான் கிடையாது, நான் என்பது கிடையாது, அவனுக்குள்ள நான் என்னை கரைத்து விடுகிறேன். என் ஆன்மா அவனுடையது, பரமான்மா அவன், நான் ஜீவான்மா, என் ஜீவான்மாவை அவனோட கலக்கணும். இதுதான் நான் மனித பிறவி எடுத்ததுக்கான லட்சியம்னு ஒருத்தன் உணர ஆரம்பிச்சிருவான். உணர ஆரம்பித்த போது, போன தடவை வீடியோவில் நான் சொன்னேன், புத்தர் போதி மரத்தில் உட்காந்தான, புத்தர் அந்த நிலைக்கு வருவார். அந்த நிலைக்கு வந்த போது தான் அவருடைய ஆன்மா பரமான்மாவோட கரைஞ்சிரும். அங்கே தான் அவர் முக்திய நிலையை கொண்டு வர்றார். இதுதான் விடுதலை. இந்த அப்புறமேற்பட்டு இந்த உலக வாழ்க்கையெல்லாம் பார்த்தீங்கன்னா சொப்பு விளையாடுற விளையாட்டு மாதிரி ஆகிடும். ஏன்னா நீ இங்கே எல்கேஜி படிக்கிறதுக்கும் ஃபிலாசபி படிக்கிறதுக்கும் பிஹெச்டி பண்ணுறதுக்கும் வேற. பிஹெச்டி பண்ணுறவன் எல்கேஜி படிக்கிற மாதிரி பேச போகிறது. இந்த உலக வாழ்க்கை எல்கேஜி படிக்கிற மாதிரி ஆகிடும். நீ போயிட்ட, எங்கேயோ போயிட்ட. ஸோ அதைத்தான் பேரின்பம் சொல்கிறாங்க. அது ரெண்டும் மிங்கல் ஆகும்போது, யோகம் என்பது இணைதல்னு அர்த்தம். இது ரெண்டும் மிங்கல் ஆகும் பொழுது அங்கே தான் பேரின்பம் வருகிறது. பேரின்பம்னா நிறைய பேர் என்ன நினச்சிடறாங்க, ஏதோ ஒரு அனுபவம், இன்பம், அது கிடையாது. இது நான் என்ற, இப்போ நீ நான்ற நிலையில் இருக்கிறோம், நான்ற நிலையை விட்டு போயிட்டோம்னா அந்த அனுபவம் வேற மாதிரி இருக்கும். அந்த அனுபவத்தை நீ போகிறதுனால மக்கள் இந்த நிலையில இருந்து அதை பரவசம்வாங்க, இதுவாங்க. இதுதான். ஸோ அங்கே நான் என்பது அழிந்துவிடும், கடவுள் ஒருவன் தான். அப்புறம் உனக்கு எந்தவித சங்கிலி கட்டுகளும் இருக்காது, பந்தங்கள் இருக்காது. நீ சுயம்புவா இருப்ப, ஆனால் இந்த உலக வாழ்க்கையிலையும் வாழ்வ, ஒட்டியும் ஒட்டாமல் இருப்பாய். அதோட அர்த்தம் இதுதான். பற்றற்ற நிலை அப்போதான் ஏற்படும். ஸோ நான் முன்னாடி என்ன சொன்னேன், இந்த அத்வைதத்துக்குள்ள ஸ்ட்ரெயிட்டாக குதிச்சா என்ன ஆகும்? அத்வைதம்னா கடவுள் மட்டும்தான், ஒரே தன்மைக்குள்ள ஸ்ட்ரெயிட்டாக குதிச்சோம்னா நமக்கு இப்போ விசிஷ்டாத்வைதத்தில் வரும்போது ஒரு வித நம்பிக்கை கிடைக்குது. துவைதத்துக்குள்ள போகும்போது ஐயோ கடவுளுக்கான சரணாகதி அடைகிற தன்மை கிடைச்சிது. அப்போ உனக்கு எந்த பயமும் இல்லை, பாரத்தை இறக்கிட்டேன். ட்ரெயினில் போகும்போது ஒரு கூடையில் பாரம் இருந்து அது தலையில் வச்சுட்டு ட்ரெயினில் உட்காந்த தேவையில்லை, ட்ரெயினில் இறக்கி வச்சிடலாம். அந்த மாதிரியான ஒரு உணர்வு நிலை உனக்கு கிடைக்கும். அதுக்கப்புறம் அத்வைதம் ஈஸியாக இருக்கும். ஸோ இது எல்லாமே மூணும் ஒன்றுக்கொன்று பின்னி பிணைந்தது. இது வேண்டாம் அது வேணும் அப்படிலாம் சொல்ல முடியாது. நீ இந்த உலக வாழ்க்கையில் வாழற வரைக்கும் பூஜைகள், பக்தி இதெல்லாம் அவசியம். இல்லைன்னா நீ தடுக்கி விழுந்துருவ. இந்த பரமபதம்னு சொல்லியிருக்கோம், வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு விளையாடிருக்கல நீ. இந்த பரமபதம் ஏணி மாதிரி போட்டிருக்கும், மேலே ஏற்றி விடும், அப்புறம் பாம்பு திருப்பி கீழே இறக்கி விடும். இந்த பாம்புன்றது இந்த உலக வாழ்க்கையில் வாழும்போது இந்த மாதிரியான பாம்புகளை நிறைய சந்திப்போம், திரும்ப இறக்கி கீழே வந்துடுவோம். ஆனால் ஏணி நம்ம முயற்சி பண்ணி ஏணியில் போவோம், திரும்ப கீழே வந்துடுவோம், விஸ்வாமித்திரருக்கு நடந்த மாதிரி. ஸோ தவ வாழ்க்கையை ஸ்ட்ரெயிட்டாக நம்மளால் பண்ண முடியாது, எல்லாராலையும் முடியாது. சரி, ஏதோ இருக்காங்க, மகான்கள் நிறைய பேர் இருந்திருக்காங்க ஸ்ட்ரெயிட்டாக அத்வைதத்துக்குள்ள உச்சவங்க. ஆனால் அவங்க போன ஜென்மத்தில் இதெல்லாம் கடைபிடிச்சிட்டு வந்திருப்பாங்க. அதில் அவங்களுக்கு மட்டும்தான் சாத்தியம், ஆதிசங்கரருக்கெல்லாம் சாத்தியமாச்சு. ஸோ உனக்கு ஸ்ட்ரெயிட்டாக வரணும்னா நீ முதல்ல இதை 2 மார்க்கத்தையும் சொல்லணும். ஆனால் அதில் ஸ்ட்ரெயிட்டாக குதிச்சின்னா ப்ராக்டிஸே இல்லாமல் கிணத்துக்குள்ளே குதிச்சா மாதிரி, ப்ராக்டிஸே இல்லாமல் பேராஷூட்டே இல்லாமல் வானத்துலேருந்து குதிக்கிற மாதிரி. ஸோ ஆபத்து எவ்வளோ வேணாலும் இருக்கலாம், காப்பாற்றப்படாமல் போகலாம், பித்து பிடிச்சிடலாம், பைத்தியம் பிடிக்கலாம். ஏன்னா நீ தனிமையில் விடப்படுவ, விரக்தி ஆகிடும், பற்றற்ற நிலைன்னு சொல்லி நீ தவறாக புரிஞ்சுப்ப. எனக்கு அது வேண்டாம், எனக்கு அந்த பொண்ணை பார்த்தா பிடிக்கல, எனக்கு இந்த சாப்பாடு பிடிக்கல, எனக்கு அது பிடிக்கல, இது பிடிக்கலன்னா அங்கே வெறுப்புணர்வுன்ற பற்று உன்னை சிக்க வச்சிடும். பற்றற்று இது. ஆனால் அந்த பற்றற்றுல அந்த வெறுப்புணர்வும் இல்லாமல் அதில் பற்றி கொள்ளாமல் இருக்க வேண்டும். ஸோ இந்த வெறுப்புணர்வும் உனக்கு ஒரு பற்று, இந்த பற்று வந்துருச்சுன்னா ரொம்ப கஷ்டமாயிடும். அதனால தான் ஸ்ட்ரெயிட்டாக அதில் போய் குதிக்காமல் இது அழகான பயணமாக நம்மளது இனிமையானதாக மாறும். அதனால தான் நம்மளுடைய சேனலுக்கு பயணம் கிருஷ்ணகுமார், நான் பயணம் செய்து கொண்டிருக்கிறேன். அந்த பயணம் இனிமையாக அமைவதற்கு உங்களுடைய வாழ்த்துக்களும் எனக்கு ரொம்ப அவசியமாக தேவைப்படுது. நேயர்களே, இந்த பயணம் கிருஷ்ணகுமார் சேனலுக்கு ஆதரவு கொடுங்க, முடிஞ்சால் அதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்களும் உங்கள் பயணத்தை இப்போவே ஆரம்பிச்சிருங்க. நன்றி, வணக்கம்.